மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம். மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். மரணம் என்பதென்று கூட உன்னை பிடிக்கலாம். மன்னிப்புக்காய் அந்த நேரம் நீயும் துடிக்கலாம். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம். இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். இன்று இந்த நேரம் ரட்சிப்பின் நேரம். இயேசுவிடம் நித்திய வாழ்வை பெற்றிட வாரும். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே. என்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. எத்தனையோ சந்ததிகள் வந்து போனதே. என்றிருக்கும் நமது வாழ்வும் முடிந்து போகுமே. இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே. இன்றிருந்து நாளை மாறும் உனது வாழ்விலே. எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே. எத்தனையோ பாவங்களை சுமந்து செல்வதே. இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டாமா? இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. இதுவரை நீ செய்த பாவம் தீர வேண்டாமா? இயேசு உன்னை அழைக்கிறார், அவரிடம் நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய். வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வானத்திலே பறவை போல பறந்து திரிகிறாய். வட்ட நிலா நடுவினிலே நடந்து வருகிறாய். வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? வாங்கிவிடும் மூச்சை உன்னால் காக்க முடியுமா? தூங்கும் போது போச்சினா திரும்ப கிடைக்குமா? தூங்கும் போது போச்சினா திரும்ப கிடைக்குமா? அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? வல்கு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. அதற்கு முன்னே உனது பாவம் தீர வேண்டாமா? வல்கு தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார், நீ வா. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். வரும்படி இல்லாத போது பெற்றோர் இருக்கலாம். வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் இருக்கலாம். வரும்படி இல்லாத போது பெற்றோர் இருக்கலாம். வியாதி தீரவில்லை என்றால் டாக்டர் இருக்கலாம். பணம் இல்லாத போது உன்னை உலகம் வெறுக்கலாம். பணம் இல்லாத போது உன்னை உலகம் வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். மனமுடைந்த போது உன்னை நீயே வெறுக்கலாம். வல்கு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே. அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. வல்கு தெய்வம் இயேசு உன்னை வெறுப்பதில்லையே. அவரிடத்தில் வந்தால் உனக்கு கவலை இல்லையே. மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். மனிதர்களே மனிதர்களே கொஞ்சம் நில்லுங்கள். மாய உலகின் கொடுமைகளை எண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் தாமே நம்முடைய ஆசிரியருக்கு பயன்படுத்தும்படியாக நமது மத்தியில் இருக்கிற பாலு ஜெபிதத்துக்கு பின்பதாக லாமைக்கு நமக்கு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பாங்க.